அல்லாஹ் கொடுத்த அமிர்தம். நீண்ட நாள் ஆயுட்காலத்துக்கு அல்லாஹ் வந்து நம்ம மனித குலத்தை காக்கிறதுக்காண்டி அனுப்பிச்ச ஒரு உணவு பொருள்ன்றாங்க. உலகம் முழுக்க சர்க்கரை நோய் வராமல் தடுக்க, வந்தவர்கள் அளவு குறைக்க, இது நோக்கி ஒரு வேட்டையாடுற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம பாலை உர ஊற்றி தயிர் ஆக்குவோம். உர ஊற்ற தயிர் ஊற்றாம இந்த கெஃபிர் கிரைன்ஸ் ஊற்றிட்டோம்னா அது கெஃபிர் ஆயிடும். கெஃபிர் கிரெயின்ஸ்ன்றது வந்து தனியாக வாங்கணுமா? நம்ம அமேசான்லலாம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த ப்ரீபயோட்டிக்னா என்ன, ப்ரோபயோட்டிக்னா என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் தான் இது. இதில் பாக்டீரியாவும் ஈஸ்ட்டும் கலக்கிறோம். ஆறுன பாலில் தான் கலக்கணும், ஏன்னா அது உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசம். சூடு பாலில் கலந்தால் செத்து போயிடும். இன்னும் நல்ல விஷயம்னா கெஃபிர் வந்து வளர்ந்துக்கிட்டே வரும். எனக்கு மொத ஒரு பேஷண்ட் வந்து 1 ஸ்பூன் கொடுத்தாங்க. அவங்க குழந்தைக்கு வந்துட்டு இது இருந்தது, ஆட்டிசம் இருந்தது. பயங்கரமான கேஸ் ஸ்மெல் இருக்கும், கட்டு ஒழுங்காக இல்லாதனால ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரெகுலராக தயிர், பழைய சாதம், இந்த இட்லி, இந்த மாதிரி ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் உள்ள உணவு சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு கிரேவிங் ஃபார் ஜங்க் ஃபுட்ஸ் இருக்காது. இட்ஸ் ஓப்பன் சேலஞ்ச். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்கன்னா, நம்மளே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கிருமி தான். இந்த பெரிய பிரபஞ்சத்தில் எல்லாருமே ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ். யோசிச்சு பாருங்கள். அதில் நம்ம வாழ்கிறதுக்கு நல்ல கிருமியும் இருக்கும், நம்ம உடம்புல கெட்ட கிருமியும் இருக்கும். இந்த நல்ல கிருமி நம்மளுக்கு கிரேவிங் கொடுக்காது. கண்டதையும் ஒரு பசிக்கிறனால ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஒரு கண்டதையும் சாப்பிடணும், ஒரு நொறுக்கு தீனி சாப்பிடணும், அந்த கிரேவிங் கொடுக்காது. இந்த கெஃபிர் வந்து ரெகுலராக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க கட்டில் வந்து நல்ல ஃபஸ்ட்டு 4 நாள் வந்து வயிறு கொஞ்சம் ஊற்றிட்டு பேட் ஸ்மெல்லோட கேஸ் போகும். ஏன்னா இது பேட் பாக்டீரியாவை கொல்லும். 2021 19 2017 3 ரிசர்ச் நடந்திருக்கு கிருத்தி. அந்த ரிசர்ச்சில் வந்து இந்த கெஃபிர் கிரெயின்ஸில் சால்மன் டைஃபாய்டு காஸ் பண்ணதில்ல, அந்த கிருமியை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நார்மல் மில்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. மில்கில் அது எப்படி வளர்ந்துச்சுனோ இதில் அது கலந்த அளவை விட எவ்வளோ குறைஞ்சி காணாமல் போச்சுன்றது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இது பேட் பாக்டீரியாஸ், நம்ம உடம்புக்கு கெடுதல் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை இந்த கல்ச்சர் மீடியமில் அது வளர்க்கவே விடலை. அப்போ எவ்வளோ சூப்பர். நோய் தொற்று, நோய் எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்குது, எது கெட்டாலும் சளி பிடிக்குது. ஈவன் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிற குழந்தைங்க இப்போ பால் குடித்தா ஒத்துக்காது, ஆனால் இது பிரேக் பண்ணிடுது இல்லையா. இது வந்து பிரேக் பண்ணிடுறதுனால தயிராக மாறுறது. கெஃபிர் வந்து அந்த பாலை வந்து பிரேக் பண்ணி தான் தயிராக மாறுது. அதே மாதிரி தான் கெஃபிர் கிரெயின்ஸும் பிரேக் பண்ணுது. அப்படி பிரேக் பண்ணும்போது அந்த மில்க் இன்டாலரன்ஸ் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பாலே லாக்டோஸ் இன்டாலரன்ஸே இருக்கவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் குடிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக நெகட்டிவ் எஃபெக்ட் பண்ணலை, ஒத்துக்குது அப்படின்னு சொன்னால் ரெகுலராக எடுத்துக்கலாம். நீங்கள் பாலாக குடித்தா நம்ம என்ன யோசிப்போன்னா, பால் வந்து குடிக்கக்கூடாது, கெடுதல், நம்ம கட்டுக்கு அது நல்லதில்லை, அதனால தான் வந்து அது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ டயட் எடுக்கணும், கேசன் ஃப்ரீ டயட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு எல்லாமே மில்க்கு இதெல்லாம் கட் பண்ணுறாங்கல்ல. அப்படி கட் பண்ணுறவங்களுக்கு கால்சியம் தேவை. அப்போ நம்ம பாலை ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிள் வே ஆஃப் அப்சார்ப்ஷனில் இருக்கிற கெஃபிரை எடுத்தோம்னா 1000 times பெட்டர்.